ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாமினின்னு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி ஆப்ரேஷன் பண்ணாங்க, எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கிறேன். இந்த ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா பயப்படலாம் தேவையில்லை, எந்த பயமும் வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு பண்ணும்போது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, அதனால் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து மென்சஸ் ஆகி அந்த ஃபஸ்ட்டு நாளே வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் வந்து நான் முன்னாடியே ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், ஒரு 1 வீக் முன்னாடி போயிட்டு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தைராய்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு அதில் பார்த்ததுல எனக்கு அதிகமாக இருந்தது தைராய்டு. அதனால் வந்து எனக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டேப்லெட் போடுற இடத்துல எனக்கு 2 டேப்லெட்டாக கொடுத்தாங்க போட சொல்லி. அது ஒரு 3 டேஸ் ப்ரொசீஜர் ஆச்சு. 3 டேஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு தைராய்டு கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணாங்க. ஒரு சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா இருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து முன்னாடியே நீங்கள் போயிடுங்க. நீங்கள் முன்னாடியே போயிட்டீங்கன்னா அந்த ஒரு 2 டேஸ் வந்து உங்களுக்கு ப்ரொசீஜர் போகும். இந்த மயக்க மருந்து டாக்டரு அவங்களோட கன்சல்ட் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எப்படி என்ன ஏது மயக்கம் தாங்குவீங்களா அப்படிலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, பின்னாடி ஊசி போட்டு தான் பண்ணுவாங்க, அதனால் பயப்பட வேண்டாம். ஆப்ரேஷனில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று லேப்ரோஸ்கோபிக், இன்னொன்று கைத்தையல். லேப்ரோஸ்கோபிக் பார்த்திங்கன்னா அது வந்து மிஷின் மூலிமா பண்ணுவாங்க. வயிற்றில் ஒரு ஹோல்ஸோ கீழே கர்ப்பப்பை கிட்ட ஒரு ஹோல்ஸோ போட்டு மிஷின் மூலிமா மானிட்டர் பண்ணி வந்து அந்த ப்ரொசீஜர் ஒன்று அதில் பண்ணுவாங்க. 2வது வந்து கைத்தையல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கையில் வந்து ஒரு விரல் அளவு இன்ச்சு வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பண்ணுவாங்க, தையல் போடுவாங்க. தையலில் போட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணி அதில் விடுவாங்க. ஆனால் இதில் 2த்துலேயும் வந்து என்ன பிரச்சனைன்னா, லேப்ரோஸ்கோபிக் பார்த்திங்கன்னா உடனே எழுந்து எல்லா வேலையும் செய்வாங்க. ஆப்ரேஷன் பண்ணி நார்மலாக பெட்டில் போடும்போது அதனால் வந்து அவங்க வந்து டக்குன்னு எழுந்து எல்லா வேலையும் செய்ய முடியும். அவங்களுக்கு தேவையான வேலையை அவங்க பார்த்துக்கலாம். ஆனால் வந்து இது ஆப்ரேஷன் பண்ணாங்க இல்லைங்களா கையில், அவங்க வந்து டக்குன்னு வந்து எழுந்துக்க முடியாது. அவங்களால எழுந்துக்க முடியாதனால அவங்களுக்கு ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஆகும் மேக்ஸிமம் எழுந்து. அப்போ கூட நம்மளை வந்து விட மாட்டாங்க, எழுந்து நடக்க சொல்லுவாங்க, நடந்து தான் ஆகணும். அதில் வந்து நம்மளுக்கு 2 வகையில் வந்து எனக்கு வந்து கைத்தையல் தான் போட்டாங்க. அந்த கைத்தையலில் பார்த்திங்கன்னா அதுலேயுமே ஒரு சில பேருக்கு வந்து ஒழுங்காக போட மாட்டாங்க. போடாதனால அவங்களுக்கு வந்து சீழ், ரத்தம் அந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்கும். இல்லை தையல் வந்து பிரிஞ்சிடும். அப்புறம் அவங்களுக்கு திருப்பியும் கூட ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஆகிடும். லேப்ரோஸ்கோபிக் பார்த்திங்கன்னா அது சின்ன ஹோல்ஸ் தானே, அதனால் அவங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இருக்காது, சீக்கிரமாக க்யூர் ஆகிடும். அந்த ஆப்ரேஷன் பண்ண இதுலேயுமே வந்து தையல்லையுமே வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சீல் பிடிக்காமல், ரத்தம் பிடிக்காமல், அதெல்லாம் தண்ணி படாமல் அந்த மாதிரி பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆப்ரேஷன் வந்து பிரச்சனை கிடையாது, பயம் கிடையாது. இல்லை இவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ப்ரொசீஜரு. யாமினின்னு ஒரு சிஸ்டர் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு யாரும் பயப்படாதீங்க. ஆப்ரேஷன் ஃபேமிலி பிளானிங் எப்படி பண்ணுவாங்கன்னெலாம் போய் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ப்ரொசீஜர் சிஸ்டர், அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள், பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கினீங்கன்னா ரொம்ப காரம் சேர்க்காமல் அந்த மாதிரி எடுத்துக்கினீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் சீக்கிரமாக குணமாகுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் இந்த வீடியோ. சிஸ்டர் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும். ஓகே, தேங்க்ஸ், பாய்.